அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை, மேஷத்திலேயே 3 விதமான மக்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அந்த ஒரு அமைப்பு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு தசைக்கும் எப்படி என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய ஓட்டங்களும் என்னுடைய வாழ்க்கையும் மாறுகின்றன, எப்படி திசை திரும்புகின்றன, ஒரு கம்ப்ளீட்டா என்ன கொஞ்சம் லாங்கா எடுமே வீடியோன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் லாங் வீடியோன்னு சொன்னாலே நம்ம மக்களே சுவாமிஜி கம்மியா பண்ணுங்க அப்படின்னாக்கா அது 5 நிமிஷத்துல 9 நிமிஷத்துக்குள்ள போடுங்க சுவாமிஜி. எப்படிங்க முடியும்? சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல வந்த விஷயத்தை சொல்லணும். அப்பதான் நமக்கு திருப்தியா இருக்கும். அந்த பொறுமையாவது இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பிரயோஜனம் அடைவார்கள். அதனாலதான் கொஞ்சம் லாங்கா போனாலும் பரவாயில்ல, அதை போட போறேன் நான், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பிடிக்காத வேலையில இருக்கிறோம், ஆனா வருமானம் நல்லா இருக்கு, ஆனா மனசுக்கே பிடிக்கல, நான் மாத்திக்கிடணும்னு நினைக்கிறேன், அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா யோசியுங்கள். சனி வக்கரமாகிறது ஜாபை விட்டுட்டு வேற ஜாபுக்கு போறதில்லை, அந்த ஜாபுல மேலும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். குருவனுடைய அந்த புதிய தொழில் தொடங்க வேண்டுமா, தாராளமாக தொடங்க முடியும், சொத்துக்கள் வாங்க முடியும். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு ரொம்ப நல்லது, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்லது, மிலிட்ரியில் இருக்கக்கூடிய, ஆர்மியில் இருக்கக்கூடிய, ஏர்ஃபோர்ஸில் சேரக்கூடியவர்களுக்கு ரொம்ப இந்த பொன்னான காலம்னு சொல்லுவேன். இந்த 138 நாட்கள் பொன்னான காலம்னு சொல்லுவேன்.